மீன் குழம்பு செய்ய தேவையான இதில் ஆயில் ஊற்றிக்கிறோம். சொல்லி கடுகு போடுறோம், தாளிப்புக்கு. வெங்காயம் போடுறோம். தேவையான கருவேப்பிலை, தேவையான தக்காளி போடுறோம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி மீன் குழம்புக்கு. தக்காளி வெங்காயம் வளர்த்து லைட்டாக உப்பு போடுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். வணங்கின இருப்பாடு சாந்து ஊற்றணும். இதில் தக்காளி வெங்காயம் தேங்காய் பொடி போட்டு வணக்கி அரைச்சி வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையானது. இப்போ தாளிப்பு ஊற்றிடுறோம். புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றுறோம். தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறமா மீனை போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு. பிடிச்சிட்டு வந்த மீன் பிடிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது சிலேபி கெண்டைன்னு சொல்லுவாங்க. கெண்டை மீன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடுறோம். மீன் குழம்பு சுண்டி வந்துடுச்சு. மீன் போட்டுக்கிறோம். மீன் போட்டோம். மாங்காய் 2 துண்டு மாங்காய் போடுறோம். மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும். பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கெண்டை மீன் குழம்புனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டு மீன் குழஞ்சிடாமல் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இருக்கும் மீன் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு வடியில் விட்டுருக்கோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க.